শেখ হাসিনার গণভবন শেষ। শেখ হাসিনার গণভবন সাধারণ জনতা வங்கதேசத்தின் இடஒதுக்கீடு பிரச்சனையால் பூதாகரமாக மாறிய பரபரப்பு சம்பவம். பதவி விலகிய பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியா வழியாக பிரிட்டன் செல்ல உள்ளதாக தகவல். சுக்குநூறாக அடித்து உடைக்கப்பட்ட பிரதமர் மாளிகை. வங்கதேசத்துல இடஒதுக்கீடு பிரச்சனை பூதாகரமா வெடித்ததை தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில அது பெரும் போராட்டமா மாறியிருக்கு. இந்த வன்முறையில பல பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி இருந்தாங்க. அதை தொடர்ந்து அவங்க பதவியும் விலகி இருக்காங்க. இந்த நிலையில தலைநகரான டாக்காவை விட்டு அவங்க வெளியேறி இருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து பிரதமர் ஷேக் ஹசீனா இந்தியா வழியா பிரிட்டன் செல்ல இருப்பதா தகவலும் வெளியாகிருக்கு. இந்த நிலையில தான் பிரதமர் மாளிகையில போராட்டக்காரர்கள் நுழைந்ததோட பூதாகரமான சம்பவம் பரபரப்புக்குள்ளானதோட அங்க இருக்கிற பல பொருட்கள் அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு. சுக்குநூறாவும் காட்சி அளிக்கப்பட்டிருக்கு. இப்போ ராணுவத்தினர் கட்டுப்பாட்டுல வங்கதேசம் வந்ததா தெரிவிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம வங்கதேசத்துடைய அமைதியை திருப்பி கொண்டு வரதுக்காக இடைக்கால ஆட்சி அமைக்க இருக்கிறதா அந்நாட்டு ராணுவம் அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்காங்களா. இந்த சம்பவம் உலக நாடுகள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. வங்கதேசத்துல நடக்கக்கூடிய போராட்ட காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி பலருமே கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வராங்க. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பதிவு செய்யுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணுங்க.